ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஆஃபீஸ் நண்பர்கள்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய நானாவும் ரொம்ப நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, அண்ணா வீட்டுக்கே போய் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டிஷர்ட் போட்டவங்க தான் வந்துட்டு நிறைய சரி, அவங்க நம்ம கூட வந்துட்டு புது நண்பர்கள்லாம் வந்து ஆஃபீஸில் இணைந்ததுனால அவங்களையும் வந்து கூப்பிட்டுட்டு ஒட்டுக்கா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து கிளம்பிட்டோம். அங்கே என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, கிரேவி அண்ட் சில்லி மூணுக்குமே வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, கடைசியில் வந்துட்டு பார்த்தா வீட்டில் ஷட் டவுன் பெரிய குண்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரில, அரைக்கிறதுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, இன்னொரு அண்ணா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அரெஸ்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரெஸ்ட்டு வந்துட்டாங்க. நாங்களுமே மேலேருந்து குண்டாவெல்லாம் எடுத்துட்டோம். சரி, ஓகே, சமைக்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தா கிரேவிக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா தான் இதில் வந்து பெரிய பங்கு. மம்மி தான் வந்து எல்லாமே செஞ்சாங்க. கூட ஹெல்ப்புக்கு வந்துட்டு நம்ம மாப்பிள்ளையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சமைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து என்ன சொல்கிறது, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணிடலன்னா கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நானுமே கொஞ்சம் வீடியோலாம் வந்துட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி வந்துட்டு சமைக்கிற மாதிரி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் அடுத்து எப்படி பிரியாணி செஞ்சோம் சாப்பிட்டோம் அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவில் இடம் பத்தல. நாங்களுமே நிறைய வைப் பண்ணிகிட்டு இருந்தோம், சீட் ஆடிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்.